ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேப்பர் வச்சு எப்படி கிரீன் செய்யறது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்ன வந்து இங்கே மடிச்சுக்கலாம். ஸ்கேல் எடுத்து இதை வந்து திறந்து இங்கே வந்து கிழிச்சிருக்கலாம். இது தரவாக இருக்கணும் கரெக்டாக. இப்போ இது ரெண்டுத்தில் ஒன்று போதும், நம்மளுக்கு அது ஒன்று போதும். அப்புறம் வந்து இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இதையும் இதே மாதிரி இது வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி வச்சு இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது நாலுத்தையும் ஒன்றா வச்சு இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கும். இந்த மாதிரி 8 ஷீட் மடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதை இப்படி தரந்து இப்படி இதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதை இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 8 மடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணிவிடுங்க. இப்படி வச்சு ஸ்டாப்லர் பின் வச்சு இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஈஸியான சூப்பரான ஒரு கிரீடமும் கிடச்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் கலர் பேப்பர் வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த பேப்பர் வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். சார்ட் வச்சு கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம் தான், ஆனால் பேப்பர் வச்சு ஈஸியாக இருக்கும். அதே வந்து நீங்கள் கலர் பேப்பர் அந்த மாதிரி பேப்பர் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நார்மல் பேப்பர் வச்சு வீட்டில் வேஸ்டான பேப்பர் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் நல்லா இருக்கும் சூப்பராக கிரீடம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டாப்லர் பின் போட்டிங்களா? அப்புறம் வந்து லாஸ்ட்டு கீத்தையும் ஃபஸ்ட்டு கீத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு அப்புறம் வந்து இப்படி ஒரு இது பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்க, அழகாக வந்துடுச்சு. இந்த கிரீடம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய், டாட்டா.